வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த அக்டோபர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாகவும் ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு சிறப்பு பதிவாகவும் பார்க்குறோம். போராடம் நட்சத்திரம் அப்படின்னு நாம் சொல்லும்போதே சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அற்புதமான நட்சத்திரத்திற்கு எவ்வளவோ சோதனைகள் வந்தபோதும் சோதனைகளை கடந்த போதும் ஒரு அற்புதமான கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா செய்கிறதுக்காக காத்திருக்கு. ஒரு பெரிய குட் நியூஸான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய காலங்கள். ஸோ அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை எப்படி இருக்கும், பலன்கள், ஆரோக்கியம், வழிபாடு, பரிகாரம்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மாத ஆரம்பத்தில் முதல் வாரம் 10ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வாரத்துக்கு மேல் துலாம் வீட்டுக்கு சூரிய பகவான் மாற்றமாகிறாரு. செவ்வாய் லாப வீட்டிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் ஆரம்பத்தில் 10ல் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 3ஆவது வாரத்துக்கு மேல் லாப வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு, அதாவது 11ஆம் வீட்டுக்கு மாற்றம் அடைகிறார். குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாற்றமாகிறாரு. சுக்கிரன் 2ஆம் வாரத்திலிருந்து 10க்கும், சனி வக்ரநிலை பெற்று நாளினுடைய குரு பார்வை சுப பார்வை பெற்று நாளில் குரு பார்வை பெற்றிருக்காரு. குருவின் நட்சத்திர சாரம் பெற்று ராகு பகவான் 3ல் இருக்கார். பெரிய அளவு நன்மையை போராடம் பெற காத்திருக்குது இந்த கிரகநிலை வச்சு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த நன்மை அப்படிங்கிறது பொதுவாக வரும் காலங்களில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான முன்னேற்றம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்தில் கிரகநிலை மாறிடுச்சு, நல்ல இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடாது இல்லைங்களா. ஆனால் அதற்கான நடைமுறை அப்படிங்கிறதுமே அதற்கான வாய்ப்புகளும் நமக்கு கிரியேட் ஆக போகுது. அதுக்கான வாய்ப்பை தான் நமக்கு இந்த கிரகநிலைகள் தரப்போகுது. கவனம் அப்படிங்கிறது 4ஆம் வாரத்தில் புதன் நீச்சம் பெறக்கூடியது அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்த கவனம் அப்படிங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் முடிவெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும். இந்த கிரகநிலை புராடம் நட்சத்திரத்திற்கு என்ன நன்மையை செய்ய இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரிய பகவான் தற்போது இருக்கக்கூடிய நிலை லாப வீடுன்னு சொல்லலாம். 3 மற்றும் 4ஆம் வாரத்தில் சூரியன் நீச்சம் அடைவதாலும் அவருடைய சுப பலன் முழுமையாக புராட நட்சத்திரத்திற்கு கிடைக்கும். அதாவது நீச்சம் அடைஞ்சாலுமே சுப பார்வை சுப பலன் அப்படிங்கிறது போராடம் நட்சத்திரத்துக்கு நிறையாவே இருக்க போகுது. சூரிய பகவான் தொழில் வியாபாரம் ஓன் பிஸ்னஸ் அப்படி சொல்லி எல்லாத்துலேயுமே லாபத்தையும் வருமானத்தையும் தரத்துக்கு அவர் தயாராகிறாரு. அதற்கான இடத்துல இருக்கார். அவருக்கு சாதகமாக புதன் பகவான் 10ல் இருந்து தனுசு போராடம் நட்சத்திரத்திற்கு தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் தொட்டதெல்லாம் துளங்கும்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நிலையை தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் பெறப்போகுதுங்க. அக்டோபர் 4ஆம் வாரத்திலிருந்து புதன் நீச்சம் அடையக்கூடிய இந்த காலம் போராடம் நட்சத்திரம் முக்கிய முடிவெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுங்கிறத தாண்டி பெரிய முதலீடு, புதிய நண்பர்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதற்கு இணையாக அதிசார பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனம் டு கடகம் செல்லும்போது இதுவரை பார்க்காத மேக்சிமம் நன்மையை தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்கள் பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வாய்ப்புகள் சின்னதாக கிடைக்கும், வாய்ப்புகள் பெருசாக கிடைக்குது அப்படின்னு இல்லை. உங்களுக்கான வாய்ப்புகள் எதிர்காலம் பிரகாசமாகிறதுக்கு இந்த காலம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் சாதகமான பலனும், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து சிறு தொழிலிருந்து பெரிய தொழில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே போராட நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான நிலையை தான் இனி கொடுக்க இருக்குது. இதை நீங்கள் முழுசாக நம்பலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். குடும்ப நிலைன்னு பார்க்கும்போது சனி வக்ர நிலையில் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு பகவானுடைய அந்த உச்சம் குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகும். குடும்பத்தில் பெரியவர்களுடைய உடல்நிலை மனநிலையை சரி செய்ய ஒரு நல்ல வழி கிடைக்கும். அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வருமானத்தில் முன்னேற்றம், உடல்நிலையில் முன்னேற்றம், மன அழுத்தத்திலிருந்து விடுதலைன்னு சொல்லி அற்புதமான காலமாகவும், பழைய கடனை கட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். இத்தனை நல்ல விஷயத்துக்குமே செவ்வாய் பகவான் சாதகமாகவும் துணையாகவும் இருப்பார். குரு பார்வையும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாளில் வக்கர நிலையில் உள்ள சனி பகவான் சாதகமாக பலன்களை கொடுத்தாலுமே பணம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் போராட நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கணும். அதோடு குடும்ப உறுப்பினர்கள் சகோதரர்கள் வகையில் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பது, விவாதங்களை தவிர்ப்பது குடும்ப மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும். குரு பகவானுடைய அருளால் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலுமே மாத இறுதியில் 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் சில சிரமங்களை அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். அது பெரிய சண்டையாகவோ பிரிவாகவோ மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனம். பெண்களுக்கான பலனாக பார்க்கும்போது திருமணமாகாத சகோதரிகளுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த நிலை திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைத்து கொடுப்பார்.
முதல் 10 நாள் அதற்கு சுக்கிர பகவானும் துணையாக இருந்து ஒரு சுபமான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரது இருக்கும். புதன் பகவானுடைய நிலை புதிய வேலை, புதிய பிஸ்னஸ்ஸு, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலையில் மதிப்பு மரியாதை அதிகமாகிறது, சம்பள உயர்வு, அதே போல் பதவி உயர்வு, இதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை. நீங்கள் எந்த மாதிரி வேலையில் இருந்தாலுமே உங்களுக்கான அந்த ஒர்க்குக்கான அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 5ஆம் வீட்டு செவ்வாய் பகவான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு திருமணத்திற்கு கொண்டு போகக்கூடிய அந்த நிலையை ஹெல்ப் பண்ணுவார். அதே போல் 7ஆம் வீட்டு குரு பகவானும் அதற்கான ஒரு காயை நகர்த்தி உங்கள் காதல் வெற்றி பெறுவதற்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆன்மீக எண்ணம் அதிகமாகும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிதிநிலை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் நிதிநிலைக்கு ஆதரவாக குரு பகவான் முடிந்தவரை உங்களுக்கு உதவி செய்வார். அவரால் பெரிய சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த நிதி சார்ந்து பெரிய இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு, நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கு அவர் சப்போர்ட்டிவாக இருப்பார். கூடுதலான முயற்சி, கூடுதலான லாபம் உங்களுக்கு உருவாகும். ஸோ உங்களுடைய பெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம், லாபம் இருக்கும். தொழில் வாய்ப்பு மூலமாக வருமானம், லாபம் அதிகமாகும். புதிய கடன் அல்லது புதிய லோன் உங்களுக்கு தேவைக்கு கிடைக்கும். வீண் செலவு குறைகிறது மூலமாக கையிருப்பு அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிதிநிலை நன்றாக இருக்கும். ராகுவை போல் கொடுப்பார்கள்னு சொல்லி ஒரு பழமொழிக்கு ஏற்ப ராகு பகவானுடைய அருளும் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அவருடைய அருள் அப்படிங்கிறது பொருள் சேர்க்கை, பொருள் வரவில் இருந்த தடைகள் சரியாகிறது. இதெல்லாம் புரோட நட்சத்திர நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். சொல்லப்போனால் புரோட நட்சத்திர நண்பர்கள் ஜொலிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய நிலை கல்வித்துறை சார்ந்து நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கலாம் அல்லது கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்கலாம். இது மாதிரி கல்வியை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல காலமாக இருக்கும். ஸோ வேண்டியதை கொடுக்கக்கூடிய காலமாக அந்த கல்வித்துறைக்கு இருக்கும். ஸோ சாதிக்கக்கூடிய காலமாகவும் இனி இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் சரியான முயற்சி நீங்கள் செய்யும்போது வெற்றி அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் கல்வித்துறை சார்ந்த அனைவருக்குமே சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பார்க்கும்போது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருப்பார். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டிசீஸ் வருது அல்லது பழைய நோயில் இருக்கிறீங்க அப்படின்னா விரைவில் குணமாவதற்கும் உங்கள் வாய்ப்புகள் இருக்குது. இவரே 8ஆம் வீட்டுக்கு மாறும்போது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்லலாம்னா, சரியில்லை மீன்ஸ் பயக்க தேவையில்லை. நீங்கள் சரியான உடற்பயிற்சி, மன அமைதி, தியானம் இதெல்லாமே அவசியம். இதில் நன்மை என்ன அப்படின்னா, சூரிய பகவான் உங்கள் உடம்புல உயிர் சக்தியை அதிகம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த உயிர் சக்தி, உயிர் ஆற்றல், உடம்புக்கு நல்ல பிராணம் கிடைக்கிறது, இதுக்கு எல்லாமே அவருடைய அருள் அப்படின்னு நிறையா இருக்கும். ஸோ யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை, விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிறத இதை நீங்கள் ஒரு அவேர்னஸான ஒரு பாயிண்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், எழுத முடியும். அதனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்டைமில் சாப்பிட்றது, நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, நிறையா ஸ்வீட் சாப்பிட்றது, இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு திடமான ஒரு மனம், திடமான ஒரு உடல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. அரசியல் துறையை சார்ந்த நண்பர்களை பார்க்கும்போது இது சாதிக்கக்கூடிய காலமாகவும் புதிய பொறுப்புகளை பெறக்கூடிய காலமாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால கட்சி சார்ந்து வீண் பேச்சுக்களை பொதுவெளியில் பேசுவதை தவிர்ப்பது எதிர்கால அரசியலுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. வழிபாடுன்னு பார்க்கும்போது சூரிய பகவானுடைய வழிபாடு நீங்கள் தினமும் செய்யுங்க. குளிக்கிறீங்க, சூரிய பகவான் கிழக்கு இருக்கிறாருன்னா கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவானுக்குரிய மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வழிபாடு மட்டும் பண்ணிக்கங்க தினமுமே. அதே போல் பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அந்த வழிபாட்டை மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு மன உறுதியை அதிகப்படுத்துவதற்கும், நமக்கு ஒரு கைட்லைன்ஸ் கிடைக்கிறதுக்குமே, ஒருவேளை ஒரு சிரமம், சிக்கல், பிரச்சனை அப்படின்னாலுமே அதை கடந்து போகிறதுக்கான ஒரு திடமான ஒரு மனதை கொடுப்பதற்கும் அந்த வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. பரிகாரம்னு பார்க்கும்போது இனி வரும் காலங்களில் மதுப்பழக்கம், அசைவ உணவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். அதே போல் உணவு தானம், ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் செய்வது, அவர்களால் மருத்துவ உதவிகள் செய்வது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறனால இந்த மது பழக்கத்தை விடுவது, அசைவ உணவை தவிர்ப்பது, உணவு தானம் செய்வது, இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை இறைவன் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அது எந்த மாற்றமும் இல்லை. நண்பர்களே, இது பூரடம் நட்சத்திர நண்பர்களுக்கான அக்டோபர் மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலன். இது ஒரு கோச்சார பலன். எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே இது உங்களோட சுயஜாதகம், உங்களோட குடும்பத்தாரோட சுயஜாதகம் தான். ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நீங்கள் தைரியமாக செய்யலாம். இந்த பதிவு நிச்சயமாக அக்டோபர் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன்.
பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.